நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கொட்டுமலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை வழங்கலாம். நிஷ்மா மாலதி, நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஒரு அலங்கார் திரையரங்கம் என்பது உள்ளது. இந்த அலங்கார் திரையரங்கத்திற்கு இன்று அதிகாலையில் வந்த 3 பேர் நபர்கள் கிட்டத்தட்ட 3 பெட்ரோல் வெடிகுண்டுகளை இந்த திரையரங்கத்திற்குள்ளாக வீசினார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் நேரடியாக இந்த பகுதியில் மேலப்பாளையம் போலீசார் தங்களுடைய இந்த சம்பவம் தொடர்பாக தங்களுடைய வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அந்த குற்றவாளிகள் யார் என்பதை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மேலப்பாளையம் திரையரங்கத்திற்கு முன்பாக இந்து முன்னணி அமைப்பினர் சற்று முன் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் நேரடியாக திரையரங்கத்திற்கு போதிய பாதுகாப்பு என்பது நெல்லை மாநகர காவல்துறை என்பது வழங்கப்படவில்லை என்பது தெரிவித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இங்கு நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் விஜயகுமார் நேரடியாக சென்று அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தார். அப்போது அவர்கள் நேரடியாக அவர் தெரிவித்தது என்னவென்றால், இந்த திரையரங்கத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தால் தான் இது போன்ற பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக அவர்கள் பரபரப்பாக தங்கள் குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். இதன் பிறகு அவர்கள் இதே இடத்தில் தாங்கள் அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து முன்னணி தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் என்பது மேலப்பாளையம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று காலையில் 9 மணி காட்சி மற்றும் காலை 11:50 காட்சிகள், 2 காட்சிகளும் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிற்பகலுக்கு பிறகு இந்த காட்சிகள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த திரையரங்கம் முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு காவல்துறையை தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு முதல் கட்டமாக இந்த சிசிடிவி, அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தங்களுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் திரையரங்கத்திற்குள் உடனடியாக பொதுமக்களை அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது தற்போது வரை நடைபெற்றது. மாலதி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.